பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமும் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்குமானால் அது ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும் பொழுது நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம், மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் அவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை அவர் அறிந்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது? நோவா வாழ்ந்த நாட்களிலே கர்த்தர் அவனை உத்தமனாய் நீதிமானாய் கண்டார். எல்லா மனிதர்கள் மத்தியிலும் நோவா நீதிமானாய் இருந்தான். தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். அவரோடு நெருக்கமாய் இருந்தபடியினாலே கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆகவே தான் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படி கர்த்தர் அந்த நாட்களிலே ஒரு பெரிய பேழையை ஆண்டவர் உண்டு பண்ண சொல்லி அவர்களை காப்பாற்றினார் என்று நாம் வேதத்தில் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். எந்த அழிவுகள் நாசங்கள் வந்தாலும் நம்மை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருப்போம். காலைதோறும் அவைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபைக்காய் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து புது புது கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாகவே மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். ஆதியாகம புஸ்தகம் 39 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யோசேப்பின் மேல் கிருபை வைத்தார். அந்த கிருபை அவன் மேலே இருந்தபடியினாலே அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் நம்ம மேல் கிருபை வைக்கும் பொழுது மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. ஆகவே நாம் மனுஷ தயவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது தேவ கிருபைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார்.
ஆகவே தேவனுடைய கிருபை அன்றைக்கு யோசேப்பின் மேல் இருந்தபடியினாலே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவர் கிருபை வைத்தார். இன்றைக்கும் நமக்கு அந்த கிருபை கிடைக்க வேண்டுமானால் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 3 இப்படியாய் சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். நம்மை அவர் அறிந்திருக்கிறதை நாம் நிச்சயமாகவே புரிந்து கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 4 சொல்லுகிறது, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் பொழுது வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு முன்னாலே இருக்கிற அந்தகாரத்தை ஆண்டவர் அகற்றி வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே விலையுயர்ந்த பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 27 சொல்லுகிறது, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறான், ஆடுகளும் நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆடையும் மேய்ப்பன் அறிந்திருக்கிறதை போல இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே மேன்மையான கிருபைகளை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மனுஷ தயவுகளையும் பெற்றுக்கொண்டு மேன்மையாய் நாம் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு கிருபையாய் ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு அவரை உண்மையாய் பின்பற்றி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். கர்த்தருடைய கண்களிலே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைத்து நீ பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியினால் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.